தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பழனி தொகுதி இடைத்தேர்தல். பழனி மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பழனி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் காலமாகிவிட்டார். அப்பொழுது தேர்தல் விதிமுறைகளின்படி சுயேட்சை வேட்பாளர் காலமாகிவிட்டாலே தேர்தலை நிறுத்தி இடைத்தேர்தல் நடத்துவார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது. விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் இறந்தால் மட்டும்தான் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு இடைத்தேர்தல் நடத்தப்படும். ஆனால் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பழனி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் இறந்துவிட்ட காரணத்தினால் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சேனாதிபதி கவுண்டர் போட்டியிட்டார். திமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். ஆனால் கடுமையான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சேனாதிபதி கவுண்டர் வெற்றி பெற்றார். அப்பொழுது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி நாகப்பட்டினத்தில் மட்டும்தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. மீதி 38 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. பழனி இடைத்தேர்தலிலும் திமுக படுதோல்வி அடைந்தது. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சேனாதிபதி கவுண்டர் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுக ஆளுங்கட்சியாக இருந்தும் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.